மருந்து என்றால் என்ன? மருந்துன்னா நம்ம உடம்பு செய்ய வேண்டிய வேலை செய்ய முடியாமல் போகுது அப்படிங்கும்போது அந்த வேலையை செய்வதற்கு மருந்து என்பது தேவைப்படுகிறது. அது உடல் செய்ய முடியாத ஒரு வேலை. உதாரணத்துக்கு நம்ம உடலால் உணவை சீரணிக்க முடியலை, ஜீரணம் செய்ய முடியலை, அந்த திறனை அது இழந்து விட்டது. நம்ம தவறான உணவு பழக்கம் வாயிலாக நம்ம உடல் உணவை செரிமானம் செய்கிற அந்த திறனை இழந்து விட்டது. அப்படிங்கும்போது நம்ம மருந்து சாப்பிட்றோம். மருந்து சாப்பிடும்போது அந்த மருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நமது உடலுக்கு அந்த திறனை மீட்டு கொடுக்க வேண்டும். மீட்டு கொடுத்து மீண்டும் செரிமானம் செய்வதற்கான திறனை தர வேண்டும். அதுக்கு பேர் தான் மருந்து. ஆனால் சில மருந்து என்ன பண்ணுது அப்படின்னா, உடலுக்கு அந்த திறனை மீட்டு தருவதில்லை. உடல் செய்ய வேண்டிய வேலையை அந்த மருந்து செய்யும். ஆனால் ஒருபோதும் அந்த திறனை உடலுக்கு அது மீட்டு தராது. அந்த மாதிரி தான் இப்போ நிறைய மருந்துகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. உண்மையான மருந்துங்கிறது இப்போ உங்கள் இதயம் சரியாக துடிக்கலை அப்படின்னா அதை துடிக்க வைக்க வேண்டும். அதுதான் மருந்து. அப்புறம் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த மருந்து போயிடணும். ஆனால் இப்போ இருக்கிற மருந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இதயத்துக்கு பதிலாக நான் துடிக்கிறேன், இதயத்தால் இனிமேல் இதயத்தை துடிக்க வைப்பதற்கு அந்த மருந்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதயம் துடிக்கிற அந்த வேலையை நான் செய்கிறேன். இப்போ இதயம் என்ன பண்ணுது, ரத்தத்தை சுத்திகரிக்குது அப்படின்னா அப்போது அதை செய்ய மாட்டேங்குது இதயம். அப்படின்னா என்ன பண்ணணும், அப்போ அது ஒரு மருந்து சாப்பிட்டா அந்த இதயம் ரத்தத்தை சுத்திகரிக்க செய்கிற அந்த வேலையை மீண்டும் செய்ய வைக்க வேண்டும். செய்ய வைத்து விட்டு அந்த மருந்து போய்விட வேண்டும். இதுதான் மருந்து. ஆனால் அந்த மருந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னால் மீண்டும் அந்த இதயத்துக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கிற திறனை என்னால் கொடுக்க முடியாது. மீண்டும் அந்த இதயம் ஒழுங்காக இயங்குவதற்கு என்னால் அந்த மருந்தால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த இதயம் செய்கிற வேலையை என்னால் செய்ய முடியும். அந்த இதயம் என்ன வேலை செஞ்சதோ ரத்தத்தை அந்த வேலையை என்னால் செய்ய முடியும். அப்படிங்கிற தான் இப்போது மருந்து என்பது இருக்கிறது. அல்லது இப்படி கூட இருக்கலாம், நான் இருந்தால்தான் அவன் அந்த வேலை செய்யும். நான் என்னுடைய உதவி இல்லாமலே ஒரு மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த உறுப்பு ஒழுங்காக பழையபடி மீண்டும் வேலை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் இப்போ செய்துவிட்டு அந்த மருந்து போய்விட வேண்டும். ஆனால் இப்போ சாப்பிட்ற மருந்தெல்லாம் நான் இருந்தால்தான், நான் வந்தால்தான், நான் என்னை சாப்பிட்டால்தான் அந்த உடல் ஒழுங்காக வேலை செய்யும். நான் இல்லை என்றால் வேலை செய்யாது. நான் இருக்க வேண்டும், நான் எண்ணெய் சாப்பிட வேண்டும், அப்பொழுது தான் அந்த உடல் ஒழுங்காக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அது மருந்து கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியர் இருந்தால்தான் அந்த மாணவர் படிப்பார், பெற்றோர் இருந்தால்தான் அந்த மாணவர்கள் பிள்ளைகள் ஒழுங்காக இருப்பார்கள். பெற்றோர்கள் இல்லை என்றால் ஊருக்கு சென்று விட்டால் மீண்டும் ஆட்டம் போட தொடங்கி விடுவார்கள். அப்படின்னா அது எப்படி நல்ல வளர்ப்பாக இருக்க முடியும்? ஒரு 8 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் பெற்றோர்கள் இல்லை என்றாலும் அந்த பிள்ளைகள் ஒழுங்காக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் என்பது அந்த பிள்ளைகளை ஒழுங்காக வேலை செய்வதற்கு, ஒழுங்காக வாழச் செய்வதற்கான ஒரு மருந்து தான். அப்போ அந்த மருந்து என்பது ஒரு 8 வயசு வரைக்கும் தான் தேவை. அப்புறம் அந்த மருந்து இப்போ தேவையில்லை. அதன் பிறகு அந்த பிள்ளைகள் தாங்களே நிர்வகித்துக் கொள்வார். அப்படி தான் ஒரு மருந்துங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்பு ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா அந்த வேலையை மீண்டும் செய்ய வைப்பதற்கு ஆன ஒரு தூண்டுதலை தர வேண்டும், ஒரு ஆரோக்கியத்தை தர வேண்டும். அதன் பிறகு அந்த மருந்து தேவையில்லை, இனிமேல் இந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் என்கிற இதுதான் உண்மையான மருந்து. ஆனால் இப்போ உள்ள மருந்து என்னென்னா, நான் இருந்தால்தான் அது ஒழுங்காக வேலை செய்யும், நான் வரவில்லை என்றால் அது ஒழுங்காக வேலை செய்யாது, எண்ணெய் சாப்பிட்டால்தான், மருந்தாகிய எண்ணெய் சாப்பிட்டால்தான் அந்த உடல் ஒழுங்காக வேலை செய்யும், இல்லை என்றால் எவ்வளோ நாள் இன்றைக்கி வேலை செய்யணும்னா இன்றைக்கி என்ன சாப்பிடு, மருந்தாகிய எண்ணெய் இன்றைக்கு சாப்பிடு, நாளைக்கு ஒழுங்காக வேலை செய்ய வேண்டுமென்றால் நாளைக்கும் நீ எண்ணெய் சாப்பிடு, வாழ்நாள் முழுதும் இந்த உடல் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டுமென்றால் வாழ்நாள் முழுதும் நீ எண்ணெய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய மருந்தோட திறனை அதிகப்படுத்து, அப்போ தான் அது ஒழுங்காக வேலை செய்யும், இன்னும் அதிகமான வீரியமான மருந்துகளை சாப்பிடு, அப்போ தான் அந்த உடம்பு வேலை செய்யும். இப்படி வீரியத்தை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். உதாரணத்துக்கு ஆசிரியர் ஆரம்பத்தில் ஆசிரியர் அடித்தார், திட்டினாலே மாணவர்கள் ஒழுங்காக படித்தார்கள். அதன் பிறகு திட்டினால் படிக்க மாட்டேன் என்கிறார்கள், பயம் போய்விட்டது, திட்டத்தானே செய்வார்கள். அப்போ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அடிக்க வேறு செய்யணும், அடித்தாதான் மாணவர்கள் படிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த தண்டனைகளை அதிகப்படுத்தி கொண்டே சென்றால்தான் மாணவர்களுக்கு பயம் ஒழுங்காக வேலை செய்வார்கள். அதே ஆசிரியர்கள் இல்லை என்றால் வேலையே செய்ய மாட்டார்கள். அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற மருந்து அப்படித்தான் செயல்படுது. அப்போ மருந்துங்கிறது எப்படி செயல்படணும் அப்படின்னா, உடல் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் அந்த திறன், உடலுக்கு ஒரு வேலை செய்கிற திறன் இருக்குது, உடல் உள்ளுறுப்புகளுக்கு வேலை செய்கிற திறன் இருக்குது, அந்த திறனை மீட்டு தர வேண்டும். பழையபடி அந்த திறனை மீட்டு கொடுத்து விட்டு அந்த மருந்து சென்று விட வேண்டும். மருந்து தேவையில்லை இனிமேல் என்கிற நிலை ஏற்பட வேண்டும். அதுதான் மருந்தோட வேலை. ஆனால் மருந்து என்ன பண்ணுது, இன்றைக்குள்ள மருந்துகள் என்னை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் தினமும் வேலை செய்யும், நான் வந்தால்தான் அது உடம்பு வேலை செய்யும், இல்லைன்னா அந்த உடம்புக்கான திறனை மீட்டு தரமாட்டேன் என்கிறது.
ஒரு அடிமைத்தனம் நிரம்பிய ஒரு மருந்தாக இருக்கிறது. ஒரு ஒரு அம்மா வந்து பிள்ளைகளுக்கு சமைக்க கற்றுக் கொடுக்கணும். சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் இல்லைன்னா பிள்ளைகள் பட்டினி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி அம்மாவோட வளர்ப்பு. அதான் அடிமையாக இருக்குது. அந்த அம்மா என்பவர் இன்றைக்கி பெண்கள் வந்து அடிமையாக இருக்கிறாங்க. வீட்டில் உள்ள வேலைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்றாங்க. நாம் இல்லைன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து நம்மளுடைய அருமை தெரியாமல் போயிடும். அதனால் அந்த திறனை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விடக்கூடாது என்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க, காலம் முழுவதும் சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. சமைச்சு போடுற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. இல்லைன்னா நம்ம அவங்களே கற்றுக்கிட்டாங்கன்னா நமக்கு மரியாதை இல்லை, நம்ம வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அம்மாவே வேண்டாம் அப்படி சொல்லிடுவாங்க. அதனால் அவங்க சமைக்க கற்றுக்கக்கூடாது, நாம் சமைச்சு போட்டு அவங்கள சோம்பேறி ஆக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பேறி ஆக்குகிற மருந்தில் சில மருந்துகள் வந்து நம்மளை வந்து ஒரு கற்றுக் கொடுக்குற மருந்து, உழைப்பதற்கு கற்றுக் கொடுக்குற மருந்துகள்னு ஒரு வகையான மருந்து இருக்குது. இன்னொரு மருந்து நம்மை சோம்பேறி ஆக்குகிற மருந்துகள் இருக்குது. சோம்பேறி ஆக்குகிற மருந்துகள் கற்றுக் கொடுக்காமல் உழைப்பதற்கு ஒரு உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, சிறுநீரகம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, இறப்பை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா அதை எப்படி மீண்டும் பழையபடி வேலை செய்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் மருந்து. அப்படிலாம் இல்லாமல் கற்றுக் கொடுக்காமல் நான் வந்தால்தான் அந்த இறப்பை ஒழுங்காக வேலை செய்யும், நான் இல்லை என்றால் வேலை செய்யாது, அப்படிங்கிற மாதிரியான மருந்துகள் இருக்குல்ல, அது நம்மை சோம்பேறியாக்கும். எதையுமே கற்றுக் கொடுக்காது. கற்றுக் கொடுப்பது போல் வந்தால் தான் அந்த மாதிரியான மருந்துகள் நம்மை சோம்பேறியாக்கும். ஒரு மருந்துங்கிறது வந்து இப்போ இந்த உடலுக்கு அதன் இயல்பான திறனை மீட்டு தர வேண்டும். அதுதான் மருந்தாக இருக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட மருந்துகளைத்தான் நாம் சாப்பிட வேண்டும். நம்மை அடிமைப்படுத்துகிற மருந்துகள் இருக்குல்ல, இப்போ ஆங்கில மருத்துவங்கிறது அடிமைத்தனமான மருந்து. இப்போது நாட்டு மருத்துவத்துலேயும் அடிமைத்தனமான மருந்து இருக்குது. இந்த பொடி போட்டால் தான் எனக்கு மலச்சிக்கல் சரியாகும், எனக்கு மலம் சரியாக போக வேண்டுமென்றால் இந்த பொடி நிலாவரை சுரணம் நாம் சாப்பிட்டால்தான் வெளியேறும் அப்படிங்கிற மாதிரியான மருந்து இருக்குது. அதுவே சில நாட்டு மருந்தில் நீ ஒரு 48 நாள் அல்லது 3 மாதம் சாப்பிட்டாக்கா இப்போ சைனஸுக்கு வந்து நான் வந்து மருந்து சாப்பிட்டேன், யுனானியில் மருந்து சாப்பிட்டேன், 1 வருஷம் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு சைனஸ் வரவே இல்லை. அப்போ அது என்ன பண்ணுது, இயற்கையாகவே ஒரு திறனை அதை மீட்டு கொடுத்து தந்துவிட்டு சென்று விட்டது. அப்படி தான் மருந்து இருக்கணும். காலம் முழுக்க நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது சரியாகும், அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அப்படின்னா இப்போ சுகருக்கு 1 மாதம் 1 வருஷம் மருந்து சாப்பிட்றேன்னா அப்புறம் சுகர் சரியாயிடணும், அப்புறம் அந்த மருந்து போயிடணும். அப்படி தான் ஒரு மருந்து இருக்கணும். ஆனால் இப்போ உள்ள மருந்து என்ன பண்ணுது, நீ என்னை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும், என்னுடைய உதவி இல்லாமல் நீ வாழ முடியாது, இயற்கையான அந்த திறனை என்னால் மீட்டு தரலாம் முடியாது, என்னுடைய உதவி உனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் அடிமைப்படுத்துகிற மருந்து. பெரும்பாலும் ஆங்கில மருத்துவம் என்பது அடிமைப்படுத்துகிற மருந்தாகத்தான் இருக்கிறது. நாட்டு மருந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து குணப்படுத்துகிற மருந்து அதிகமாக இருக்குது. அடிமைப்படுத்தாமல் உடலின் இயற்கையான அந்த திறனை மீட்டு தருகிற பண்பு நாட்டு மருந்தில் கொஞ்சம் நிறைய இருக்குது. கொஞ்சம் மருந்து தான் அடிமைப்படுத்துகிற மருந்தாக இருக்கிறது. அடிமைப்படுத்துகிற மருந்து ஆங்கில மருத்துவத்தில் அதிகமாக இருக்கிறது என்பது தான். அடிமைப்படுத்துகிற மருந்து என்றால் இயற்கையான திறனை மீட்டு தராமல் சாப்பிட்டால்தான் அன்றைய தினம் சரியாகும், சுகர் கட்டுப்பாட்டுகள் இருக்க வேண்டும் என்றால் இன்றைய தினம் நீ ஊசி போட வேண்டும், மாத்திரை சாப்பிட வேண்டும், இப்படி வாழ்நாள் முழுவதும் நீ சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். தைராய்டு சரியாக வேண்டும் என்றால் தினமும் மாத்திரை சாப்பிட வேண்டும், வாழ்நாள் முழுவதும் சாப்பிட வேண்டும். இதய அடைப்பு ஸ்டண்ட் வைத்திருக்கிறார்கள் என்றால் தினமும் 5 மாத்திரை இப்படி சாப்பிட்டாக வேண்டும். அப்பொழுது தான் உனக்கு இதயம் உயிரோடே இருக்க முடியும். நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த மருந்தின் உதவி தேவை. அப்படிங்கிற மாதிரியான மருந்து தான் அடிமைத்தன மருந்து. இந்த மருந்து ஆங்கில மருத்துவத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆங்கில மருத்துவத்துலேயும் சில மருந்து வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு சாப்பிட்டா போதுங்க, அதுக்கப்புறம் தேவையில்ல, உங்களுக்கு சரியாயிடும், உங்கள் உடம்பு பழையபடி அதன் இயல்பான நிலையில் வேலை செய்ய ஆரம்பித்து விடும் அப்படிங்கிற மருந்தும் இருக்குது. ஆங்கில மருத்துவத்தில் கொஞ்சம் இருக்குது அந்த மாதிரி. அதனால் ஒரு மருந்துங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உடலின் இயற்கையான திறனை மீட்டு தர வேண்டும், நம்மை சோம்பேறியாக்கக்கூடாது. இந்த உடலுக்கு அந்த மீட்டு தராமல் மருந்து சாப்பிட்டா தான் உடம்பு வேலை செய்யும் அப்படிங்கிற அந்த மருந்து இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மை சோம்பேறியாக்குகிற மருந்து, ஆபத்தான மருந்து, நம்மை அடிமையாக்கி விடும் அந்த மருந்துக்கு.